How to rank a keyword even after giving a good content and worked on lots of backlink. ஓகே, ஆக்சுவலாக நான் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒன்று ஷேர் பண்ணுறேன். நானுமே ஒரு வெப்சைட் வந்து நல்லா பெட்டராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட வெப்சைட் செகண்ட் பேஜ் வரைக்கும் வந்துருச்சு. அதாவது இந்த 11th to 20th பொசிஷன் வரைக்கும் என்னோட பேஜ் வந்துட்டு ரேங்க் ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரேங்க் ஆகலை. அதாவது 10th பொசிஷன் வர மாட்டேங்குது, 9th ரொம்ப நாளாக ரொம்ப மாசமாக வந்துட்டு செகண்ட் பேஜ்லேயே தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக கூகுளோட சேயிங்கோட ஒன்று இருக்குது. கூகுளோட சேயிங் இந்த சென்ஸ் இதை வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட முன்னாள் எஸ்சிஓ அனலிஸ்ட், முன்னாள் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ், ஓகேவா, அவங்களாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பேஜ் 2ல் நீங்கள் ரேங்க் ஆனதுக்கப்புறம், ஓகே, த பெஸ்ட் பிளேஸ் டு ஹைட் அ டெட் பாடி இஸ் பேஜ் 2 ஆஃப் கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ். அதாவது ஒரு டெட் பாடியை வந்துட்டு கூகுளோட செகண்ட் பேஜில் மறைச்சு வச்சா கூட அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சேயிங் தான் இது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் 2க்கு உங்களோட வெப்சைட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஃபஸ்ட் பேஜ் கொண்டு வர்றது கூகுள்னால இந்த க்ராலர்னால ஐடென்டிஃபை பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அதுதான். ஓகேவா, அதாவது நீங்கள் செகண்ட் பேஜ் வந்துட்டீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் போகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நிறைய ரொம்ப குட்டான பேக்லிங்கோ இல்லை குட்டான நீங்கள் கண்டென்ட் குவாலிட்டி பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லா வெப்சைட்டும் கிடையாது, சில வெப்சைட். இந்த மாதிரி டைமில் என்னோட ஒரு ஒன் ஆஃப் த வெப்சைட்டுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டை நான் எஸ்இஓ பண்ணுறதை ஒரு 1 month 1.5 month வந்து அப்படியே விட்டாச்சு. ஓகேவா, அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட வெப்சைட்டோட ரேங்கிங் வந்துட்டு செகண்ட் பேஜ்லேருந்து தேர்ட் பேஜ் போயிடுச்சு, ஃபோர்த் பேஜ் போயிடுச்சு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் என்ன பண்ணேன்னா, அகைன் எஃபெக்டிவாக என்னோட எஸ்இஓ ஆக்டிவிட்டியை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ஆஃப்டர் ஒரு 1.5 months வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெப்சைட் வந்துட்டு ஃபஸ்ட் பேஜ் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு போயிடுச்சு. ஐ திங்க் 5th or 6th பொசிஷன் நினைக்கிறேன், அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். சம்டைம்ஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்குமா இல்லையா அப்படின்ற எனக்கு தெரில. பட் இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ணுவோம். அதையும் நம்ம வந்துட்டு நிறையா பேசுவோம். சரிங்களா? தேங்க்யூ.